வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹாட்டான பைக்கை தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். த ஆல் நியூ KTM 160. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட், சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் ஃப்ரேம் அண்ட் அந்த KTMோட மாஸ் டான்ஸ் ஸ்போர்ட்டிவ் லுக் இந்த வண்டியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு டியூக் 200 எப்படி இருக்குமோ அதே லுக் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் இதில் மாற்றிருக்காங்க. அது என்னலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டில் ஒரு லைட் வெயிட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். கம்பேரிங் டு டியூக் 200ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 12 கேஜிஸ் இறக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் 1 கேஜி இறக்கியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அப்படி கம்மி பண்ணி உங்களுக்கு 12 கேஜிஸ் இது லைட்டராக இறக்கியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37mm USD ஃபோர்க் அண்ட் பயோனிக் அலைவீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 5 ஸ்போக் அலைவீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்டில் 110 செக்ஷனும் பேக்கில் 140 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MT-15 எடுத்திங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செக்ஷனும் பேக்கில் 140 வந்திருக்கு. பட் இங்கே டியூக்கோட அதே செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் பேக்கில் மட்டும் ஒரு 10mm வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர்ஸ் வருது. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சேனல் ABS வருது. ஸோ 2 மோட் ABS கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரோட் மோட், இன்னொன்று வந்து சூப்பர் மோட்டோ மோட். இந்த வண்டியில் ரைடிங் மோட்ஸ் கிடையாது, பட் வேற நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியேட்டர். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு லார்ஜரான ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கம்பெனி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது வந்து 160cc DHE செட்டப் கொண்ட வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் உங்களுக்கு 15.5 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர், அதாவது இதோட பவர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வந்து 4500 RPMலேருந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணலான்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நானும் ஓட்டினேன், எனக்கு அது ஃபீலாக ஆச்சு. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு குவிக் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இதில் இருக்குது. நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு ஸ்மூத்தரான கிளச் இதில் கொடுத்துருக்குறாங்க. கிளச் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு இதில் ஸ்லிப்பர் கிளச் கூட கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் இஸ் லைக் இன்சைன். இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே கிரண்டியாக ரொம்ப இதாக இருக்குது. பட் ரெகுலர் டிப்பிக்கல் அந்த KTM டியூக்கோட சவுண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரும் ரும் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுக்குதுன்னே சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே சஸ்பென்ஷன் ட்ராவல் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8mm இன்க்ரீஸ் பண்ணுங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா 47mm மோனோஷாக்கில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் 143mm ட்ராவல் ஹைட்டு, பேக்கில் பார்த்தீங்கன்னா 161mm ட்ராவல் ஹைட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே லைட்டாக இருக்குன்னே சொல்ல. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 147 kg, வேர் டியூக் 200 கம்பேர் பண்ண ஒரு 12 kgs கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் MT-15 கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 kg எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ரொம்பவே லைட்டாக இருக்குங்க, ரொம்ப நிம்பிளாக இருக்குது. ரொம்ப நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ளெக் பண்ணி டிராஃபிக்கில் ஓட்டிக்கலாம். அண்ட் இதோட ரைடிங் சீட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 815mm உங்களுக்கு வருது. ஸோ மற்ற வண்டியில் பார்க்கும்போது 810mmலாம் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் போஸ்ட் கொடுக்கு. நீங்கள் ஒரு 6 feet ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 5.5 ஹைட்டாக இருந்தாலும் ரைடிங் ட்ராங்கிள் வந்து ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல. என்னோட ஹைட்டுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுள், ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், ரைடர்ஸ் டயாங்கிள் கொடுத்துருக்குன்னே சொல்ல. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பீட் பம்புக்கு போகும்போது தட்டாது. ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு பெல்லி பேன் கிடையாது. ஸோ டியூக் 200 மற்ற 250 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லி பேன் வரும், இதில் பெல்லி பேன் வரும். ஒரு விஷயம் அவங்க சொல்கிற கம்பெனி தரப்பில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே பம்ப்லலாம் தட்டாது நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது. ஏன்னா இது வந்து முழுக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிட்டி பேஸ்ட் வெஹிக்கிள் தான், சிட்டிக்குள்ளே ஓட்டுறது. பட் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னாலும் மேக்ஸிமம் தட்டாது. பட் இருந்தாலும் பெல்லி பேன் உங்களுக்கு ஆப்ஷனலாக அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரைஸ் கட்டிங்கில் வச்சிருப்பாங்க. இன்னொன்று இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரால் மோட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ க்ரால் மோட் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹை இதுவாக இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஆஃப் ரோடு அந்த மாதிரிலாம் போகும்போது பர்சனலாக நீங்கள் வந்து கிளச் விட்டு ஆக்சிடென்ட் கொடுக்கலாட்டாலும் வண்டி ஸ்லோவாக அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ அது வந்து ஒரு க்ரால் மோடுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அது எல்லா வண்டியிலுமே வந்து ரைட் பை வயர் வரும். பட் இங்கே வந்து அதே க்ரால் மோடோட ரைட் பை வயரில் உங்களுக்கு இங்கே கேபிள் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் குட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க.
எகைன் இதுலேயும் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. அது உங்களுக்கு ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஒரு ப்ளூடூத் நேவிகேஷன் மாடல் வச்சுருக்காங்க. அது நீங்கள் வந்து ஒரு 5100 அண்ட் சம்திங் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் இதில் கனெக்ட் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டிவைஸ்லாம் வர ஜஸ்ட் நீங்கள் அதில் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த டிஸ்பிளேல வரும். நீங்கள் ஸ்டாண்டோ கில் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்து அந்த ஒரு மாதிரி இது இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காணிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேடிஎம்மோட ஜென் 3யோட மைக்ரோ சுவிட்சஸ் கொடுத்தோம். சுவிட்சஸும் ரொம்ப நல்லா எங்கேஜிங்காக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு லுமினன் அந்த சுவிட்ச் இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கில் சுவிட்ச் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இங்கே ஹசார் சுவிட்ச் வந்துடுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அண்ட் உங்களுக்கு 2 அப் அண்ட் டவுன் நேவிகேஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு குவிக் செலக்டர் சுவிட்சும் அதில் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் போகுது அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே வந்து ஒரு நல்ல விசிபிளாக இருக்குது. இங்கே வந்து நார்மல் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் டிஸ்பிளே கூட கிடையாது. பட் ஒரு நல்ல விசிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு மெனுவில் வரும்போது உங்களுக்கு ஏபிஎஸ் மோட் இருக்குது, பைக் இன்ஃபோ, ட்ரிப் இன்ஃபோ அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான இது குவிக் செலக்டர், அதாவது 2 நேவிகேஷன் பட்டன் இருக்குல்ல அதில் உள்ள இது அண்ட் ஷிஃப்ட் லைட்ஸு, கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 0 to 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 செகண்ட்ஸ் எடுக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி இருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக, வைப்ரேஷன்லெஸ் கம்மியாக, ரொம்ப நிம்பிளாக சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டலாம். நீங்கள் ஒரு 30+ இருக்கிறீங்க, இல்லை எனக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நல்ல மைலேஜும் கிடைக்கணும். மைலேஜ்னு சொல்லும்போது இந்த வண்டி வந்து உங்களுக்கு 40 kmph மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நானும் ஓட்டி பார்த்தேன், எனக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக வேண்டாம், எனக்கு ஒரு மிட் ரேஞ்ச் 150-160 ரேஞ்சில் தான் எனக்கு வந்து ஒரு வண்டி வேணும், நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு வண்டி வேணும்னு சொன்னால் அந்த இடத்துல கேடிஎம் உங்களுக்காக இந்த வண்டி ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 30+ இது இருக்குது, எனக்கு ரொம்ப அக்ரெசிவெலாம் வேணாம், ஏன்னா ஆனால் எனக்கு ஸ்டைலாக ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவாக வேணும்னா இந்த கேடிஎம் டியூக் 160 உங்களுக்கு ஆனால் வண்டின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் எதுவுமே வராது. ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் கட்டிங் பண்ணி எவ்வளோ லைட் வெயிட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுதான் நான் ஓட்டின இடத்துல நான் பர்சனலாக பார்க்கும்போது 0 to 60 to 80 வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்டாக இருந்துச்சு. சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருந்து. என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 90 kg. ஸோ என்னோட ஹைட்டும் 6 feet ஹைட் இருக்குது. என்னோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கார்னரிங்கும் நல்லா நிம்பிளாக இருந்துச்சு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் இதில் வந்து உங்களுக்கு சிண்டர் பேட்ஸ் வராது, உங்களுக்கு ஆர்கானிக் பேட்ஸ் தான். அண்டர் 80 km/kmph பிரேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணுங்கிறது என்னோட தரப்பு. பிரேக் நல்லா தான் இருந்தேன், நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். 0 to 80க்குள்ளே கொடுக்குற அந்த ஷார்ப் பைட், அந்த பைட் வந்து ஒரு 100 kmph+ மேலே வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் ரொம்ப 100க்கு மேலே புஷ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கிறது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் இதில் இருக்குது. ஏன்னா நேக்கட் வெர்ஷனில் உங்களுக்கு இல்லை விண்ட்ஷீல்டும் கிடையாது, விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஹைவேல நான் ஓட்டினேன் ஒரு 120 அந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் நான் ஓட்டேன். விண்ட் பிளாஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ விண்ட் பிளாஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் ஸ்பீடும் இது கம்மியாகி, அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வச்சு ஒரு நல்ல ஃபியூவல் ரேஞ்ச் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங்லேயும் உங்களுக்கு நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம கேடிஎம் டியூக் 160 தான். ஸோ என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சஸ்பென்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நிம்பிளாக இருக்குது. பட் ஒரு டிப்பிக்கல் கேடிஎம் ஃபீல் இருக்காது. பட் அந்த 0 to 80 வந்து ஒரு ஈஸியாக அப்படி நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்குள்ள அந்த பவர் ப்ரொடியூஸ் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. எனக்கு எப்படி சொல்கிறதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு அந்த பழைய கேடிஎம் டியூக் 125 இருக்குல்ல, அதை கொஞ்சம் பவர் அப் பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இதில் இருக்குது. அண்ட் மைலேஜ் ரேஞ்சில் கேடிஎம் வந்து ஒரு 40 km ரேஞ்ச் கொடுக்குதுன்னா, ஏன்னா 125 பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தது. பட் இது இவ்வளோ தூரம் கொடுக்குது, அந்த இடத்துல இது வந்து ஒரு செம ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். கேடிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 160 இருக்குது அண்ட் யமஹால பார்த்தீங்கன்னா எம்டியில் 115 இருக்குது. இந்த மூணில் எது சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த டியூக்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது உங்க பல்வின். ரைட் சேஃப், rev hard, ride longest. Until then, this is your Ghosty signing off and thanks for watching GRX India. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until then, see you in another video. Tata, bye bye.